ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன ஹேர் கேர் ரொட்டீன்னு பார்க்கலாம். வாங்க, ஹேர் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய பொருள், ரெண்டு பொருளை வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஹேருக்கு ரொம்ப நாளாக இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகுது, குட்டி குட்டி முடியும் வளருது, நியூ ஹேரு. இந்த வின்டர் சீசனில் நம்மளோட ஹேர் ஈரப்பதத்தோட நல்ல பளபளப்பாக இருக்கும். இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஒரு பீஸ் எடுத்திருக்கேன், விட்டமின் இ எடுத்திருக்கேன். ஆலிவேராவில் விட்டமின் இ அதிகம் இருக்கிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப நாளாக என்னோடய ஹேருக்கு இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு 80% தான் என்னோடய ஹேர் ட்ரை ஆகிருக்கு, ரொம்பவும் ட்ரை ஆகலை, ஈரப்பதத்தோடு தான் இருக்குது. அப்போ தான் நான் அப்ளை பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக தான் அப்ளை பண்ணுறோம். இதை அப்ளை பண்ணிவிட்டும் திரும்ப ஹேர் வாஷ் பண்ணணும்னு தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. வேர்லேருந்து நுனி வரையுமே அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த வின்டர் சீசனில் நம்மளோட ஹேர் ரொம்ப ட்ரை ஆகி இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட ஹேர் அந்த ஈரப்பதத்தோடையே ட்ரை ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எப்போதுமே இயற்கையான பளபளப்போட நம்ம ஹேர் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். நல்லா கிளியராக இருக்கையில் இந்த கத்தாழை ஜெல், ஆலிவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணையில் நம்மளோட ஹேர் ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். அரிப்பு, பேன், ஈர் தொல்லை இருந்தாலும் அதுவும் க்யூர் ஆகும். அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஹேர் கேர் டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.